2024 வந்த 4 MCQ கொஷின் செய்யும். அதே போல வந்துட்டு 6 மாடல் கொஷின்ஸ் இந்த பைத்தன் தொடர்பான இந்த 4 வினாக்களுடன் தொடர்பட்ட 6 வினாக்கள் மாடல் கொஷின் செய்யும். நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, இதுல இந்த 38வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா இது ஆப்பரேட்டர் பிரசிடென்ஸ். பைத்தன்ல எங்களுக்கு தெரியும் வந்துட்டு பைத்தன் குறிமுறை வந்துட்டு எந்த அடிப்படையில எந்த ப்ரியோரிட்டி ஆர்டர்ல நாங்க செய்யணும், எந்த முன்னுரிமையில செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். பெம்டாஸ் நான் ஞாபகம் வைக்க சொல்லியிருக்கிறேன். இது வந்துட்டு பேசிக், அதுல எக்ஸ்டெண்டா சில கம்பேர் பண்றது நாட் அண்ட் ஓ இப்படியான விஷயங்கள் இருக்குது. இப்போ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரந்தீசிஸ் செய்யணும், ரெண்டாவது எக்ஸ்போனன்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த வினாவுல எக்ஸ் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு பேரந்தீசிஸ் இருக்கு. அதே போல வந்துட்டு டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க, பிளஸ் பெர்சன்டேஜ் ஆப்பரேட்டர். இதுல ஃபர்ஸ்டா என்னத்தை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பேரந்தீசிஸை செய்யணும். ஸோ இந்த ரவுண்ட் பிராக்கெட் இதை செய்யணும். அப்ப ஏ வந்துட்டு இதுல 4, பி வந்துட்டு 3. அப்ப ஏ வந்துட்டு 5, பி வந்துட்டு 3. 5ல 3 நாங்க வந்துட்டு கழிச்சோம்னு சொன்னா ஆன்சர் வந்துட்டு எங்களுக்கு 2. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டபுள் ஸ்டார் போட்டிருக்காங்க. சி வந்துட்டு 2 பிளஸ் ஆப்பரேட்டர், டி வந்துட்டு 6 பெர்சன்டேஜ் மார்க், சி வந்துட்டு 2. இதுல வந்துட்டு அந்த ஓர்டரை நாங்க பார்த்தோம்னா ப்ரியோரிட்டி ஓர்டர் ரெண்டாவது இதுக்கு எதுன்னு பார்த்தோம்னா டபுள் ஸ்டார். இது வந்துட்டு எக்ஸ்போனன்ஸ் உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பவர் 2 to the power 2 என்ன 2 அடுக்கு வந்துட்டு 2 வர்க்கத்து 4 பிளஸ் மொடியுலஸ் கண்டம்னு சொன்னா 6 நாங்க டிவைட் பண்ணி மீதியை பார்த்தோம்னா 0. 0ோட 4 ஆட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துட்டு 4. ஓகே, இதை நாங்க வந்துட்டு பைத்தன் கோட்ல வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நான் அசைன் பண்ணிருக்கிறேன், இதை எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ ஆன்சர் 4. இந்த 39வது வினாவை பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்துட்டு நெஸ்டட் லூப்னு சொல்லி படிச்சிருப்போம் நாங்க. நெஸ்டட் லூப். ஸோ நெஸ்டட் லூப்ல வந்துட்டு இதை நாங்க அவுட்டர் லூப்னு சொல்லுவோம், இதை வந்துட்டு இன்னர் லூப்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் லூப்ல வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு ஒரு வெளியை எடுத்தா இன்னர் லூப் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகுதான் இந்த லூப் எக்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேல்யூ எடுக்கும். ஸோ இப்ப எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இது ரேஞ்ச் ஃபங்க்ஷன். உங்களுக்கு நிறைய திறமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை 1 இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா டிஃபால்ட்டா இந்த தேர்ட் பராமீட்டர் வந்துட்டு 1 இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ 1 2 3 4 5 போக போகுது. ஆனால் 3 வந்துட்டு இதுல எங்களுக்கு எக்ஸ்க்ளூட் என்றதுனால 2 வரைக்கும் தான் போக போகுது. எக்ஸ் எடுக்கிற வேல்யூஸ் வந்துட்டு 1, 2 2 பெருமானங்கள் தான் எடுக்க போகுது. y எடுக்கிறத பார்த்தோம்னு சொன்னா y in QNS என்ற ஒரு லிஸ்ட் தந்திருக்காங்க. லிஸ்ட் வந்துட்டு மேல வந்துட்டு அசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல 2 ஸ்ட்ரிங் இருக்குது, A, B. அப்ப ஃபர்ஸ்டா வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு வெளியே 1 எடுத்தா இந்த y என்று சொல்ற இந்த இன்னொரு லூப் வந்துட்டு 2 தரம் வந்துட்டு லூப் பண்ணணும். என்ன ஐட்டரேஷன் நடக்கணும் 2 தரம். சோ இப்ப வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 1 ஃபர்ஸ்டா எடுக்குது எக்ஸ் வந்து. அப்ப y இந்த சந்தர்ப்பத்துல முதலாவது தரம் லூப் ரன் பண்ற டைம்ல ஏயும் சேம் அதே எக்ஸ் வந்துட்டு 1 இருக்கிற டைம்ல y எடுக்கிற நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு b ஆகவும் இருக்க போகுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, எக்ஸ், y. எக்ஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் 1 ஃபர்ஸ்ட் லூப் ரன் பண்ண இன்னும் லூப் ரன் பண்ற டைம்ல y எடுக்கிறது a, ரெண்டாவது b. என் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். எண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு சொன்னா
நியூ லைன்ல கீழே 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 பிரிண்ட் ஆகிட்டு போகுது. இது வந்துட்டு எண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் தந்ததால எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பேஸ்ல ஆன்சர் வரப்போகுது. ஃபர்ஸ்டா வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 1, y வந்துட்டு a. என்ன இன்னும் லூப் வந்துட்டு 2 தரம் ரன் பண்ண மாதிரி சொல்லிக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது, அதுவும் 1. என்னடா எக்ஸ் வந்துட்டு 1 இருக்கக்குள்ள இன்னும் லூப் வந்துட்டு 2 தரம் ரன் பண்ண மாதிரி சொல்லித்தேன் b. அப்ப இன்னும் லூப் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட் பண்ண பண்ணிட்டு அப்ப அவுட்டர் லூப்புக்கு போகிறோம். அவுட்டர் லூப்ல எக்ஸ் என்ன ஏற்கனவே 1 எடுத்துட்டு 2வது தரம் வந்துட்டு 2 என்று சொல்ற பெருமானத்தை எடுக்க போகுது. அப்ப வேல்யூஸ் 2. அப்ப எக்ஸ் வந்துட்டு இப்ப 2 எடுக்குது. ஏ வந்துட்டு என்ன y வந்துட்டு 2 பெருமானங்களை 2 தரம் லூப் ரன் பண்ண போது ஏபி எடுக்க போகுது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா எக்ஸ் வந்துட்டு 2, y வந்துட்டு a. சோ இன்ன லூப் வந்துட்டு அடுத்த இட்டரேஷன் நடக்க போது. நெக்ஸ்ட் டைமும் பார்த்தோம்னு சொன்னா எக்ஸ் வந்து 2 தான், y வந்துட்டு b. ஸோ ஆன்சர் 1a 1b 2a 2b. ஸோ ஆன்சர் இது. ஸோ இதை நாங்க வந்துட்டு பைத்தன்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஒன் ஏ 1b 2a 2b. இதுல நாங்க வந்துட்டு 4 போட்டிருந்தோம்னா அது வந்துட்டு 1a 1b 2a 2b 3a 3b என்று வரப்போகுது. ஓகே, இந்த வினா இதை நான் உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்க வந்துட்டு அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைத்தண்ட ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்ற அந்த வீடியோவில் வந்துட்டு நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது ஆன்சரை நீங்க வந்துட்டு செக் பண்ணணும்னு சொன்னா இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். 159725. நெக்ஸ்ட் இந்த 41வது வினாவை பார்ப்போம். இதுல மார்க்ஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்டுக்குள்ள டப்புள் இருக்குது. ஸோ அதை நாங்க வந்துட்டு இந்த கோடை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் ஒவ்வொரு வேல்யூஸையும் எப்படி வந்துட்டு நாங்க பிரிண்ட் பண்ண வைக்கலாம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னா நாங்க கீழே இருக்கிற வினாக்களை செஞ்சுட்டு வந்து இந்த வினாவை பார்ப்போம். இதுல பிரேக் அதே போல கண்டினியூன்னு சொல்லி 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பைத்தன்ல. அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஐ இன் ரேஞ்சில் ஐ என்னென்ன வேல்யூஸை வந்துட்டு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்து எடுக்க மட்டும் பார்ப்போம். அப்ப வந்துட்டு ரேஞ்சில் ஒரே ஒரு வெளியே போட்டு அவங்களுக்கு தெரியும். ஸ்டார்ட் பண்றது 0 ஒன்றால் அதிகரிச்சு கொண்டு போக போது அது எது வரைக்கும் போகும்னு சொன்னா 4 வரைக்கும். ஏன்னா 5 எக்ஸ்ப்ளோர். 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப ஐ வந்துட்டு முதல்ல அது 0 ஐக்கு 0 எடுக்குது. ஸோ ஐ வந்துட்டு 0. இஃப் ஐ ஈக்குவல் செக் பண்றோம் 2 பாக்குறோம். ஐ வந்துட்டு 0 இல்லை இந்த சந்தர்ப்பத்துல. ஸோ இதுக்குள்ள போய் எக்ஸிக்யூட் ஆக போகுது. பிரேக் என்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னு சொன்னா இஃப் ஐ ஈக்குவல் செக் பண்றோம் 2க்கு, ஆனா ஐ வந்துட்டு 0. ஸோ இந்த லூப் வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இப்போ அடுத்த இஃப் கண்டிஷனை பாக்குறோம். இதுக்குரிய எல்ஸ் இல்ல. ஸோ எல்ஸ் இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஸோ இஃப் ஐ வந்துட்டு 1 செக் பண்றோம் இதுல. அப்ப ஐ வந்துட்டு 0. இந்த கண்டினியூ சொல்றதும் எங்களுக்கு ஒர்க் பண்ணாது. என்னன்னா ஃபால்ஸ். இஃப் வந்துட்டு ஃபால்ஸ். இந்த 2 இஃபும் ஃபால்ஸ்ன்றதுனால பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரோம். பிரிண்ட் ஐய பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஐ வந்துட்டு அப்ப 0. எண்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ற டைம்ல ஒரு ஸ்பேஸை விட்டு பிரிண்ட் பண்ண போதும்.
இந்த பிரிண்ட் இப்ப ஒர்க் பண்ணுமா? இல்ல. இந்த பிரிண்ட் எப்ப ஒர்க் பண்ணும்? இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்ப ஒர்க் பண்ணும்னு சொன்னா இந்த ஃபோர் லூப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகுதான் இந்த டூ என்று சொல்றது ஒர்க் பண்ண போகுது. ஓகே, இப்ப ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்ப ஐ வந்துட்டு 1. இப்ப ஐ வந்து 1. இஃப் செக் பண்றா, இஃப் வந்துட்டு என்ன 2. ஸோ இஃப் இது வந்துட்டு ஃபோல்ஸ் அண்ட் ஐ வந்துட்டு 1. 1 வந்துட்டு 2க்கு வந்துட்டு சமன் இல்ல. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. ஸோ இஃப் ஃபால்ஸ். ரெண்டாவது இருக்கிற இஃப் கண்டிஷனை செக் பண்றேன். ஐ வந்துட்டு 1. ஸோ 1 வந்துட்டு 1க்கு ஈக்குவல். ஸோ இப்போ கண்டினியூ ஒர்க் பண்ண போகுது. கண்டினியூன்னு சொன்னா என்ன, அதோட மீனிங் என்ன, என்ன எக்ஸிக்யூட் பண்ணும்னு எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டா இம்மிடியேட்டா அது வந்துட்டு அடுத்த லூப்புக்கு போய்த்திரும். இம்மிடியேட்டா அதுக்கு பிறகு இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணப்படாது. அந்த லூப்புக்குள்ள இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாம இம்மிடியேட்டா அடுத்த லூப், அடுத்த ஐ வந்து என்ன 2க்கு போய்த்திரும். ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தானே. ஸோ ஐ வந்துட்டு 1 இல்லை, இப்ப 2. ஸோ கண்டினியூ என்ன செய்யும் என்று சொன்னா அந்த இட்டரேஷனை ஸ்கிப் பண்ண ஸ்டாப் பண்ணிது. நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். அந்த இட்டரேஷனை மட்டும், அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணாது, அந்த லூப்பை பிரேக் பண்ணாது. அந்த பர்டிகுலர் ஐட்டரேஷனை மட்டும் தான் அவர் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இப்ப 2 ஐ வந்துட்டு 2க்கு போயிடுவார். இப்ப ஐ வந்துட்டு 2 நாங்க செக் பண்ணோம்னு சொன்னா இப்ப 2 வந்துட்டு 2க்கு சமன் என்ன. சோ இந்த பிரேக் வந்துட்டு இப்ப எக்ஸிக்யூட் ஆக போகுது. பிரேக் சொன்னா என்ன நடக்கும் சொன்னா அந்த லூப் ஸ்டாப் ஆகும். அந்த லூப் பர்டிகுலர் லூப் இங்க என்ன ஃபோர் லூப் ஐ இன் ரேஞ்ச் 5 சொல்ற அந்த லூப் ஸ்டாப் ஆகும். சில டைம்ல நீங்க நினைச்சிருவீங்க அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணப்பட்டுருமென்னு சொல்லி. இல்ல, அந்த பர்டிகுலர் லூப் தான் ஸ்டாப் ஆகும். ஸோ கண்டினியூன்னு சொன்னா பர்டிகுலர் ஐட்டரேஷன் ஸ்கிப் ஆகி அடுத்த ஐட்டரேஷனுக்கு போகும். இதுவே பிரேக் ஸ்டேட்மெண்ட் சொன்னா ப்ரோக்ராம் வந்துட்டு அந்த லூப் வந்துட்டு பிரேக் ஆகுது. இந்த லூப் பிரேக் ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோர் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது. இந்த ஃபோர் லூப் வந்துட்டு பிரேக் ஆயிடுது. ஸோ ஃபோர் லூப் இல்லாம போன அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஃபோர் லூப்புக்கு ஈக்குவலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த இன்டர்னோட பாருங்கடா, இந்த ஃபோர் லூப் இப்போ வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுது, பிரேக் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் 2 என்று சொல்றது பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு 2 பிரிண்ட் ஆகணும். ஸோ ஆன்சர் சி. ஸோ இதுதான ஆன்சர். இதை நாங்க வந்துட்டு பைத்தன் கோட்ல செக் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. பாருங்க, இதுல இருக்குது. இதை வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு 0, 2. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் இதை வந்துட்டு நான் இல்லாம செஞ்சேன்னு சொன்னா அதுக்கு 0 மட்டும்தான். ஆனா இதுல நான் வந்துட்டு அட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லூப் வந்துட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்டால பிரேக் பண்ணப்படுது இந்த லூப் ஃபோர் லூப். ஆனா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த லூப் பிரேக் ஆனாலும் அதுக்கு பிறகு இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும். 0, 2. நெக்ஸ்ட் கொஷன்ஸை பார்த்தோம்னு சொன்னா ஐ வந்துட்டு இல்ல ஐ எடுக்கிற வந்துட்டு பெருமானத்தை பார்த்தோம்னு சொன்னா ஐ வந்துட்டு 0 எடுக்க போதும் 1, 2 என்று சொல்ற வேல்யூஸை வந்துட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் லூப் ரன் பண்ற டைம்ல ஐ வந்துட்டு 0, 1, 2 எடுக்க போகுது. ஓகே, இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிரிண்ட் என்ன, பிரிண்ட் வந்துட்டு ஐய பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ எண்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் ஒன்று விட போகுது. இப்போ ஃபர்ஸ்டா வந்துட்டு ஐ வாரம், ஐ வந்துட்டு 0, 0த்தை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ முதல்ல அது 0 பிரிண்ட் ஆக போகும். அடுத்தது வந்துட்டு ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது 1ஆல. ஸோ 1, ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டு 1 பிரிண்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஐ வந்துட்டு 2 எடுக்குது. ஸோ 2 பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்ப இந்த எல்ஸ் என்னத்துக்கு இருக்கு, இதை நீங்க கட்டாயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும். பாஸ் பேப்பர்ல இப்படியான கேள்விகள் இருக்குது. இது வந்துட்டு பாஸ் பேப்பர் கேள்வியில இது வந்துட்டு நான் எடுத்த ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த எல்ஸ், அதாவது ஃபோர் லூப்புக்கு வார எல்ஸ், இஃப்க்கு வார எல்ஸ் இல்ல, ஃபோர் லூப்புக்கு வார எல்ஸ் என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னா அது இந்த மேல இருக்கிற லூப் ஃபோர் லூப் பிரேக் ஆகாம, அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு இதுக்கு முதல்ல இருக்கிற அந்த உதாரணத்துல அந்த வினாவுல நான் உங்களுக்கு பிரேக் என்ன செய்ய உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த பர்டிகுலர் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகும். அது ஸ்டாப் ஆகாம அந்த லூப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டா, அதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்தா லூப் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டாப் ஆகாது. அந்த பர்டிகுலர் இட்டரேஷன் மட்டும்தான் ஸ்கிப் ஆகும். ஸோ
எங்களை கண்டினியூவால இல்ல, இது பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஆன எங்கட லூப் வந்துட்டு பிரேக் ஆனா இந்த இருக்கிற எல்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணாது. அதாவது இந்த லூப் வந்துட்டு ஃபோர் லூப் வந்துட்டு பிரேக் ஆனா இந்த எல்ஸ் ஒர்க் பண்ணாது. ஃபோர் லூப் வந்துட்டு பிரேக் ஆகாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்பட்டா, அதுல எக்ஸிகியூஷன் எல்லாமே லூப் எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னு சொன்னா, இந்த வினாவுல பார்த்தோம்னு சொன்னா ஐ வந்துட்டு 0க்கும் எக்ஸிக்யூட் ஆகுது, 1 2 சொல்லி ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டன் சொல்றது இந்த பிரிண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ டன் இந்த பிரிண்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், மேல இருக்க ஃபோர் லூப் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஆன்சர் 0 1 2 டன். இதை நான் கோட்ல பார்த்தோம்னு சொன்னா 0 1 2 டன். சரியா, உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாலோ போட வார இஃப் கண்டிஷன் என்னத்துக்கு, ஃபாலோ போட வார எல்ஸ் என்னத்துக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இதையே பார்ப்போம். இதுல வந்துட்டு ஐ வந்துட்டு 0 1 2 எடுக்குது. இதுல வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர் லூப் வந்துட்டு ஐ வந்துட்டு 0 எடுக்குது. ஸோ 0 வந்துட்டு 2க்கு சமனாண்டு செக் பண்றோம். ஸோ அது வந்துட்டு ஃபால்ஸ். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. ஸோ அதுக்கு பதிலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்டா பிரிண்ட் பண்ண போது 0. மறுபடியும் லூப் வந்துட்டு ரன் ஆக போது ஒன்றால அதிகரிக்கப்படுது. ஸோ ஒன்று வருது. ஸோ ஒன்று வந்துட்டு 2க்கு சமன் இல்லை. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போகுது. ஸோ ஒன்று இரண்டா பாக்குறோம். 2 வந்துட்டு 2க்கு சமன் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போகுது. ஸோ இந்த சந்தர்ப்பத்துல இந்த பிரேக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ எக்ஸிக்யூட் ஆனா இந்த லூப் வந்துட்டு பர்டிகுலர் லூப் வந்துட்டு இந்த ஃபோர் லூப் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது, பிரேக் ஆகுது. ஸோ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இந்த எல்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். எல்ஸ் எப்ப ஒர்க் பண்ணும், அந்த மேல இருக்கிற லூப் வந்துட்டு அந்த ஃபோர் லூப் வந்துட்டு எங்களுக்கு ஸ்டாப் ஆனா எல்ஸ் ஒர்க் பண்ணாது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணப்பட்டா எக்ஸிக்யூட் ஆனா ஸ்டாப் ஆகாம பிரேக் ஆகாம அந்த சந்தர்ப்பத்துல எல்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதுக்குரிய ஆன்சர் 0 1. இந்த பைத்தன் கோட்ல பார்ப்போம். 0 1. ஸோ இப்போ இதுலயும் வந்துட்டு ஐ வந்துட்டு 0 1 2. இஃப் வந்துட்டு முதல்ல அது 0 எடுக்குது. ஸோ இது வந்துட்டு 0 வந்துட்டு 1க்கு சமன் இல்லை. ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ணாத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஐன்னு சொன்னா 0. ஸோ 0 பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றால இன்க்ரீஸ் பண்ணப்படுது. ஐ வந்துட்டு இப்ப 1 1க்கு சமனா சமன் என்று சொல்றதால அது வந்துட்டு ட்ரூ கண்டினியூ ஒர்க் பண்ண போகுது. கண்டினியூண்டா என்ன, இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நாங்க எக்ஸிக்யூட் பண்ண அடுத்த சந்தர்ப்பத்துல இமிடியேட்டா ஒரு லூப் வந்துட்டு ஒன்றால அதிகரிச்சு அடுத்த லூப் வந்துட்டு ரன் ஆக போகுது. இப்ப ஏற்கனவே 1ல இருந்தது, இப்ப அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு ஐ வந்துட்டு 2 எடுக்குது. இப்ப செக் பண்றோம் ஐ வந்துட்டு 1க்கு சமனா இல்லை, ஏன்டா 2 ஆயிடுது. அப்ப கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணது பிரிண்ட்டுக்கு பண்ணோம்னு சொன்னா 2. ஸோ இது வந்துட்டு லூப் வந்துட்டு எங்களுக்கு பிரேக் ஆகலையே. லூப் வந்துட்டு ஒரு ஐட்டரேஷன் ஸ்கிப் பண்ணப்பட்டாலும் லூப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. லூப் கம்ப்ளீட் ஆனா நான் சொல்லியிருக்கேன் பிரிண்ட் இந்த எல்ஸ் ஒர்க் பண்ணும். பிரிண்ட் டன். 0 2 டன். இதான ஆன்சர். இதை நாங்க கோட்ல பார்த்தோம்னா பைத்தன் கோடை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இதுல டன் ஒர்க் பண்ணும். ஏன்னு சொன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இருந்தா கூட ஒரு ஐட்டரேஷன் தான் ஸ்கிப் ஆயிருக்கு, ஆனா லூப் வந்துட்டு பிரேக் ஆகல. ஸோ வைல் லூப் யூஸ் பண்ணிருக்காங்க இங்க. ஐ வந்துட்டு 0. இப்போ 0 வந்துட்டு 5 விட சிறிதாண்டு பார்க்காங்க. சிறிது எஸ் லெஸ் தேன் 5. ஸோ ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது ஒன்றால. ஸோ ஐ வந்துட்டு இப்போ 1. இஃப் கண்டிஷனை பாக்குறாங்க. ஐ வந்துட்டு ஏற்கனவே 1 வந்துட்டு 3க்கு சமனாடி செக் பண்றோம். இல்ல கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணாது, ஆனா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ணும். பிரிண்ட் பார்த்தோம்னு சொன்னா 1. இங்க 0 பிரிண்ட் பண்ணப்படாது, ஏன்னா வந்துட்டு ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பை 1. ஸோ ஒன்றால் அதிகரிக்கப்பட்டிருக்குது. இப்ப வந்துட்டு இப்ப செக் பண்றோம் ஐ வந்துட்டு 1 வந்துட்டு லெஸ் தென் 5 வந்து செக் பண்றோம். எஸ் ட்ரூ. ஸோ இப்ப ஐ வாரம் ஐ வந்துட்டு 2 ஆகுது. இப்ப அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனை செக் பண்றோம். 2 3க்கு சமனாண்டு பாக்குறோம். இல்ல ஃபால்ஸ் கண்டினியூ ஒர்க் பண்ணாத பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ 2.
ஐ இப்ப வந்துட்டு 2, ஸோ வந்துட்டு லெஸ் தேன் 5, ஸோ ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது 1ஆல, ஸோ ஐ வந்துட்டு 3, ஐ வந்துட்டு 3 அப்ப 3 சமனாடி செக் பண்றோம். அப்ப எஸ், ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ண போதும் கண்டினியூண்டா உங்களுக்கு தெரியும் இமீடியட்டா அடுத்த லூப்புக்கு அடுத்த ஐட்ரேஷனுக்கு மாறிடும். ஸோ ஐட்ரேஷன் அடுத்தது வந்துட்டு ஐ வந்து என்ன, ஐ வந்துட்டு 3 தான் செக் பண்ண போறோம். ஸோ ஒன்றால் அதிகரிக்க போது 4 அடுத்த செக் பண்ண நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், வை லூப்புக்கு போய்த்துருவோம். ஸோ கண்டினியூ இருந்தா லூப்புக்கு நாங்க மேல போய்த்துறோம். 4 வந்துட்டு 3க்கு சமனாடு பாக்குறோம், இல்ல கண்டினியூ ஒர்க் பண்ணாது. ஸோ இது வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போதும். ஸோ 4 இப்ப நாங்க வந்துட்டு செக் பண்றோம், ஐ வந்துட்டு 4, அப்ப இது ட்ரூ. அப்ப நாங்க ஐயை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றோம் ஒன்றால 5, ஐ வந்துட்டு 5 ஆகுது. இஃப் ஐ வந்துட்டு 5, 5 வந்துட்டு 3க்கு சமனாடு செக் பண்றோம், சமன் இல்ல, ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ணாது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் பண்ண போகுது, ஐ வந்துட்டு 5. ஸோ இப்போ மறுபடியும் நாங்கள் ஐ லூப்புக்கு போறோம். ஐ லூப் வந்து 5 லெஸ் தேன் 5 அண்டா ஃபோல்ஸ், 5 விட 5 சின்னதாண்டு பார்த்தோம்டா இல்ல, ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஃபோல்ஸ். ஸோ அதோட வை லூப் ஸ்டாப் ஆயிடும். ஸோ பிரிண்ட பார்த்தோம்டா 1 2 4 5, 1 2 4 5. ஸோ இதே நாங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் பைத்தன்ல. 1 2 4 5. ஸோ ஆன்சர் கரெக்ட், 1 2 4 5, 1 2 4 5. ஓகே, லாஸ்ட பார்த்தோம்னா பின்வரும் பைத்தன் குறிமுறையை நிறைவேற்றுகையில் என்ன நடக்கும். ஸோ இதை பார்த்து ஐ வந்துட்டு இதுல சேம் கொஸ்டின் தான் மேல இருக்கிற மாதிரி. ஸோ ட்ரிக்ஸ் ஒன்று செஞ்சிருக்காங்க, இதுல என்னன்னு பார்ப்போம். ஐ வந்துட்டு என்ன 0, 0 5 விட சிறிதாண்டு பார்க்கிறோம், சிறிது. ஸோ வந்துட்டு நாங்க ட்ரூன்றதால உள்ள போறோம். இஃப் இஃப் ஐ வந்துட்டு 0, 0 3க்கு சமனாண்டு செக் பண்றோம், சமன் இல்ல, கண்டினியூ ஒர்க் பண்ணாது, பிரிண்ட் ஐ, பிரிண்ட் ஐ நாங்க கொடுக்குறோம், பிரிண்ட் ஐன்னு சொன்னா 0. ஸோ இப்போ வந்துட்டு ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது ஒன்றால, ஸோ 0 பிரிண்ட் இன்ஜெஸ்ட் பிரிண்ட் பண்றேன், இன்க்ரீஸ் பண்ணப்படுது. இப்போ ஐ வந்துட்டு 1 மேல போய் செக் பண்றேன், ஐ வந்து இப்போ 1 வந்து 5 விட சிறிதாண்டு பாக்குறேன், ட்ரூ. ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள போறேன், ஐ வந்துட்டு 1 3க்கு சமனாடி செக் பண்றேன், இல்ல சமன் இல்ல, கண்டினியூ ஒர்க் பண்ணாது. ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ, ஸோ 1 நாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது, இப்போ ஐ வந்துட்டு 2 மேல போய் வை லூப்ல செக் பண்றேன், 2 5 விட சிறிதாண்டு பாக்குறேன், ட்ரூ. ஸோ ஐயை செக் பண்ண போறேன் இப்ப இஃப் கண்டிஷன்ல, ஐ வந்து 2 3க்கு சமனாண்டு பாக்குறேன், இல்ல, ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ணாது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப பிரிண்ட பார்த்து சொன்னா பிரிண்ட் ஐ, ஸோ 2. இப்ப ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படும் 1ஆல, ஸோ ஐ வந்துட்டு 3. இப்ப வை லூப்ல போறேன், வை லூப் ஐ வந்துட்டு 3 5 விட சிறிதாண்டு பாக்குறேன், எஸ் ட்ரூ ட்ரூ. ஸோ இஃப் கண்டிஷன் ஒர்க் பண்ண போது ஐ வந்துட்டு 3 சமனாண்டு செக் பண்றேன், ட்ரூ அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஒர்க் பண்ண போகுது. கண்டினியூ ஒர்க் பண்ண உடனே நான் என்ன சொன்னா, வை லூப்பை போய் செக் பண்ணணும், லூப்பை செக் பண்ணணும், அதுல கண்டிஷனை செக் பண்ணணும். இப்ப கண்டிஷனை செக் பண்ணணும்னு சொன்னா ஐ வந்து என்ன 3 வந்துட்டு 5 விட சிறிதாண்டு செக் பண்ணேன், எஸ் ட்ரூ. மறுபடியும் இஃப் கண்டிஷனுக்கு போறேன், ஐ வந்து என்ன 3 சமனா, எஸ் அதுவும் ட்ரூ. கண்டினியூ ஒர்க் பண்ண போதும், கண்டினியூண்டா என்ன, மறுபடியும் நான் வந்துட்டு லூப்புக்கு போறேன் ஐக்கு, ஐ வந்து என்ன 3 மறுபடியும் செக் பண்ண போறேன், 5 விட சிறிதாண்டு, எஸ் ட்ரூ. ஐ ஐ என்ன 3 சமனாண்டு பார்க்க போறேன், எஸ் கண்டினியூக்கு போறேன், கண்டினியூ ஒர்க் பண்ண போகுது, கண்டினியூண்டா என்ன, மறுபடியும் லூப்பை செக் பண்ண போறேன் கண்டிஷனை. இப்படியே நான் கண்டிஷனை செக் பண்றதும் அது ஈக்குவலாண்டு செக் பண்ணி கொண்டே இருப்பேன், இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஐ ஸ்டேட்மெண்ட் இங்க கீழே இருக்கு, ஐ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒன்றால அதிகரிக்கிறது கீழே இருக்கு. ஆனா கண்டினியூக்கு போனா நான் இம்மிடியேட்டா நான் வைல் லூப்பை செக் பண்ணணும், சோ ஐ இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. சோ இது வந்துட்டு கண்டினியூவா இது 3 வந்துட்டு ஐ வந்துட்டு 3, அது வந்துட்டு இது ட்ரூ ஆக போகுது, இந்த வைல் லூப் ட்ரூ ஆக போகுது. அதே போல இஃப் கண்டிஷனும் ட்ரூ ஆக போகுது, கண்டினியூ ஒர்க் பண்ண போகுது. இது கண்டினியூவா நடந்து கொண்டே இருக்க போகுது, இன்ஃபைனைட் லூப், முடிவில்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும் இந்த இந்த கோடிங். ஸோ ஆன்சர் இதை நான் உங்களுக்கு கோடிங்ல காட்டுறேன், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இத இருக்கு இந்த கோடிங், இதை பாருங்க, இதை ரன் பண்றேன், என்ன நடக்குது பாருங்க. நீங்களே 0 என்னடா உங்களுக்கு தெரியும், 0 பிரிண்ட் ஆயிரும்.
இதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல 1 பிரிண்ட் ஆயிரும், உங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணப்படுது. 2 பிரிண்ட் ஆயிரும். 2 பிரிண்ட் ஆனதுக்கு பிறகு ஐ ஆல இன்க்ரீஸ் 1 ஆல இன்க்ரீஸ் பண்ணப்பட போது 3 ஆகுது. ஐ மேல போய் செக் பண்ண போறோம் 3. சோ மேல இருக்கிற வைல் லூப் ட்ரூ, அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷனுக்கு வரோம் 3 மூன்று மூன்றுக்கு சமனான செக் பண்றோம். கண்டினியூ ஒர்க் பண்ண போதும். கண்டினியூ என்ன அர்த்தம், மேல போறோம் வைல் லூப்ல. இது மறுபடியும் செக் பண்ணி கொண்டிருக்க இந்த லூப் வந்துட்டு டெர்மினேட் ஆகாது, ஸ்டாப் ஆகாது. இது வந்துட்டு முடிவில்லாமல் இது வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டே இருக்குது. இதை பாத்தீங்கன்னு சொன்னோம், எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. ஸ்டாப் பண்ணி பாக்குறேன். அதை இந்த இடத்துல அந்த எரர் 2 காட்டுது பாருங்க. இப்ப கீபோர்ட் இன்டரப்ட் பண்ணதுனாலதான் ஸ்டாப் ஆயிருக்கு, தானா ஸ்டாப் ஆகல அந்த ப்ரோக்ராம். நான் கீபோர்ட்ல நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணதாலதான் இது வந்துட்டு இந்த கண்டினியூ என்ற ஸ்டேட்மெண்ட் அந்த காரணம் இந்த அம்புக்குறி காட்டிக்கு பாருங்க, கீபோர்ட் இன்டரப்ட். ஸோ இவ்வளவு தான். உங்களுக்கு வந்துட்டு இதை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வைல் லூப் உங்களுக்கு வந்துட்டு கிளியரா இருக்கணும். கண்டினியூ, பிரேக், அதே போல வார மிக இம்பார்ட்டன்டான என்னன்னு சொன்னா இந்த ஃபோர் லூப்ல இருக்கிற எல்ஸ். இது வந்துட்டு இஃப்க்கு வர எல்ஸ் இல்ல, ஃபோருக்கு வர எல்ஸ். இவ்வளவு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளியரா இருக்கணும் இதுகள்ல. நாங்க வந்து பாஸ் பேப்பர்ல வந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸை பார்ப்போம். 41வது. ஸோ இதை வந்துட்டு இப்ப உங்களுக்கு தெரியும் கண்டினியூ என்ன மீனிங் தெரியும். அதே போல வந்து இந்த மார்க்ஸ் ஒரு லிஸ்டுக்குள்ள இருக்கிற டப்புள் எப்படி நான் வந்துட்டு அக்சஸ் பண்றேன்னு சொல்லி கோடிங்ல உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதே நான் எடுக்கிறேன் உதாரணத்துக்காக. நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் மார்க்ஸ், மார்க்ஸ் சொல்ற அந்த லிஸ்ட். இதுல இருக்கிற பூஜ்ஜியமாவது இன்டெக்ஸ் என்ன பொசிஷன் வந்துட்டு பூஜ்ஜியம் எடுக்கு. சோ மார்க்ஸ் என்று சொல்ற லிஸ்டுக்குள்ள இருக்கிற பூஜ்ஜியமாவது பொசிஷன்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த இருக்கிற டப்புள். இது பூஜ்ஜியம், இது வந்துட்டு 1, இது 2, இது 3. சோ 0ல தொடங்குறது தான் வந்துட்டு இந்த இருக்கிற இன்டெக்ஸ் என்ன. இதுல இருக்கிற இந்த அமராவை நான் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்கேர் பிரேக்கெட் ஓபன் பண்ணி என் பண்ணிட்டு அதுக்குள்ள 1 என்ன இது வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிற நாங்க டப்புல பார்த்தோம்னா இது 0, இது 1. சோ இதுதான் வந்துட்டு அந்த அமரான்னு சொல்ற அதை பிரிண்ட் பண்றதுக்கான பொசிஷன். சோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் சொன்னா பிரிண்ட் மார்க்ஸ், மார்க்ஸ் 1. ஓ இதுல ஒன்று மிஸ்டேக்கா வந்திருக்கு. இந்த இதுல நான் 1 ஓகே 3 செக் பண்றேன். 34 3 49. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல என்ன பூஜ்ஜியம், இதுல நான் வந்துட்டு இப்ப 1 போடுறேன், பிரிண்ட் பண்றேன், அமரா வருது. ஓகே இதுல வந்துட்டு இந்த 96 மார்க்ஸ் நான் அக்சஸ் பண்ணணும்னு சொன்னா பிரிண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னா 0 1 2 இரண்டாவது பொசிஷன் 96. சரியா. சோ ஒரு ஸ்கேர் பிரேக்கெட் மட்டும் அந்த இண்டெக்ஸை அக்சஸ் பண்ணி நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா அந்த மார்க்ஸுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டப்புளும் வரும். அந்த டப்புளுக்குள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ண வைக்கணும்னு சொன்னா 2 தரம் நான் வந்துட்டு ஸ்கேர் பிரேக்கெட் போட்டு அதுல இண்டெக்ஸை நான் வந்துட்டு இண்டிகேட் பண்ணணும். சரியா. சோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க அந்த வினாவை பார்ப்போம். ஓகே இப்ப ஐ ஐ வந்துட்டு -1 போட்டிருக்காங்க வைல் லூப். ஸோ ஐ வந்துட்டு -1 லென்த் காண்றாங்க. இந்த லென்த்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு மார்க்ஸ்ல லென்த் வந்துட்டு 1 2 3 4 டப்புள் இருக்குது. லென்த் வந்துட்டு 4, 4 - 1 3. ஸோ இதுல வந்துட்டு வெளியே பார்த்தோம்னு சொன்னா டோட்டல் 3. 4ல இருந்து 1 கழிப்போம். ஸோ 3. வைல் லூப் வந்துட்டு என்ன -1. வைல் லூப்புக்கு அடுத்த
அது அடுத்த ஸ்டெப்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது ஒன்னால. சோ -1ல இருக்கிறது இந்த செக் பண்ற டைம்ல -1 அடுத்த என்ன செக் பண்ண போறோம், 0 ஒன்றால் அதிகரிக்க போது 1 2 இது வந்துட்டு இங்க 3 தானே இருக்குது, லெஸ் தென் ஐ லெஸ் தென் 3. அப்ப ஐ வந்துட்டு எத்தனை தரம் வந்துட்டு ட்ரூ ஆகும், 2 தரம் தான் ட்ரூ ஆகும். இங்க ஐ வந்துட்டு 3 ஆனா 3 விட சின்னதான்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ் என்ன. சோ ஐ வந்துட்டு 2 தரம் தான் வந்துட்டு 2 ஐ பெருமானம் 2ஆக்குள்ளதான் வந்துட்டு இது வந்துட்டு ட்ரூ ஆகும். இது வந்துட்டு ஐ வந்துட்டு 3 ஆனா இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆயிரும். சோ இது வரைக்கும் தான் இவர் எக்ஸிக்யூட் ஆக போறாரு. சோ ஐ இந்த -1 ட்ரூ ஆன உடனே ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்துட்டு 1 ஆக போகுது, இவர் வந்துட்டு 2, இவர் வந்துட்டு 0, 1 2, இவர் வந்துட்டு 3. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பார்ப்போம். இப்ப இஃப் மார்க்ஸ் ஐ இன்னொரு ஸ்கேர் பிரேக்கெட்டுக்குள்ள 2 போட்டிருக்காங்க. அப்ப மார்க்ஸுக்குள்ள 2 என்ன, இது வந்துட்டு முதலாவது 2வது 3வதுன்னு சொல்லி இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு காட்டுறது டப்புல, அந்த டப்புளுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் என்னன்னு மென்ஷன் பண்றதுதான் பக்கத்துல இருக்கிற இந்த 2 பார்த்தோம்னா இது 0 பொசிஷன், இது 1, இது 2. சோ மார்க்ஸ் இவங்க இங்க மென்ஷன் பண்றாங்க, மார்க்ஸ் எடுக்க போறாங்க 96 34 49 68 சொல்ற இந்த மார்க்ஸ் எடுத்து கம்பேர் பண்ண போறாங்க. இந்த 50 விட குறைய இருந்தா கண்டினியூ பண்ணுங்க என்றதான். கண்டினியூ என்ன, அந்த அந்த பர்டிகுலர் ஐட்டரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போக சொல்றாங்க. அப்ப எங்களுக்கு வந்துட்டு 50 விட குறைய இருந்தா நாங்க கண்டினியூ பண்ண போறோம். சரி, ஓகே. இப்ப ஐ வந்து என்ன, ஃபர்ஸ்டா இதுல வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணப்ப -1ல இருந்தது இங்க இன்க்ரீஸ் பண்ணப்படுது. சோ -1ல இருந்து 1ஆல நாங்க அதிகரிச்சோம்னா 0. சோ 0 இந்த 0 2 சொன்னா எங்களுக்கு தெரியும். 0 மார்க்ஸ்ல இந்த 0 இருந்தா இது வந்துட்டு முதலாவது எலிமெண்ட், 0 இண்டெக்ஸ் முதலாவது எலிமெண்ட், இந்த இருக்கிற முதலாவது டப்புள், அந்த டப்புளுக்குள்ள இருக்கிற 2வது பொசிஷன் என்ன 96, ஃபர்ஸ்டா வர போறது 96. 96 50 விட சின்னதாண்டு பாக்குறோம். ஏன்னா அப்படி இல்ல, ஏன்னா இது 96 தான் பெருசு, இது வந்துட்டு ஃபால்ஸ். என்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் சொன்னா கண்டினியூக்குள்ள போகாது. அப்ப என்ன பிரிண்ட் பண்ண போறோம், பிரிண்ட் என்ன ஐ இந்த இடத்துல என்ன ஐ வந்துட்டு 0 முதலாவது டப்புள், அதுல இருக்கிற முதலாவது பொசிஷன் என்ன, இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1. அப்ப நேம் பிரிண்ட் பண்ண போறோம். சோ நேம் என்ன அமரா, ஒரு ஸ்பேஸ் விட போறோம், ஏன்னா எண்ட் வந்துட்டு ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. அதை நாங்க ஸ்பேஸ் விட்டதுக்கு பிறகு லூப் வந்துட்டு ரன் ஆக போகுது. இப்ப என்ன அடுத்தது ஐ வந்துட்டு -1ல இருக்கிறது 0மாக போகுது, 0ல இருக்கிறது +1ஆல் அதிகரிக்க போகுது. சோ 1 இந்த சந்தர்ப்பத்துல மார்க்ஸ் 1 சொன்னா வந்துட்டு இது 0வது டப்புள், இது முதலாவது இந்த டப்புள்ல இருக்கிற 2வது பொசிஷன் 34 செக் பண்ண போறோம். 34 50 விட சின்னதாண்டு பாக்குறோம். எஸ் ட்ரூ. என்ன ட்ரூ சொன்னா கண்டினியூ பண்ண சொல்றோம். கண்டினியூ இமீடியட்டா நாங்க எங்க போகணும், லூப்ல அடுத்த செக் பண்ணணும். என்ன இப்ப வை லூப்ல செக் பண்ண போறோம். வை லூப்ல செக் பண்ணோம்னு சொன்னா 0, ஏன்னா ஐ வந்துட்டு 0 இதை 1ஆல் அதிகரிக்கப்படுது. சோ 1 சரியா. இப்ப நாங்க வந்துட்டு ஐ வந்துட்டு 1ஆல் அதிகரிச்சு இந்த பொசிஷன்ல இருக்கிறோம். சோ ஐய வந்துட்டு நாங்க 1ஆல செக் பண்றோம். இப்ப 1ஆல் அதிகரிக்க போறோம். சோ இவர் வந்துட்டு 2. இப்ப 2 என்ன, அதாவது பொசிஷன் 2, அப்ப 2வது டப்புள், அப்ப 0 1, இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1, இது 2வது ராணி என்று சொல்ற இந்த இருக்கிற டப்புள்ல இருக்கிற இந்த 49 என்று சொல்ற இந்த மார்க்ஸ், இந்த 49 50 விட சின்னதான் பாக்குறோம். ட்ரூ. என்ன சோ கண்டினியூ ஒர்க் பண்ண போது கண்டினியூ சொன்னா இமீடியட்டா நாங்க வை லூப்ல போறோம். இப்ப வை லூப்ல போனோம்னு சொன்னா 2 வந்துட்டு 3 விட 2 வந்துட்டு 3 விட சின்னதாண்டு பாக்குறோம். எஸ் ட்ரூ. ஐ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண போது சோ 3. சோ மார்க்ஸ் 3 என்ன 3 என்று சொன்னா முதலாவது 0 1 2 3 5ல இருக்கிற மார்க் 68. 68 50 விட சின்னதாண்டு பாக்குறோம். இல்ல அது வந்துட்டு ஃபால்ஸ் சொன்னா எங்களுக்கு வந்துட்டு இது ஒர்க் பண்ணாது. கண்டினியூ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்துட்டு நேம பிரிண்ட் பண்ண போறோம் 5. ஸோ ஆன்சரை செக் பண்ணோம்னு சொன்னா பி. இது வந்து கோடிங்ல பார்க்கணும். இதை பார்த்தோம்னு சொன்னா
அமரா ஃபஹீம்.